டார்க் சர்க்கிள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தாலே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ரைட்டாக இருக்கோ அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப அது நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம டார்க் சர்க்கிள் நமக்கு எதனால் வருதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால, அதிகமாக டிவி பார்க்குறதுனால, நைட் டைம் ஃபோன் அதுவும் நைட் ஆஃப்ன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே இந்த டார்க் சர்க்கிள் வந்துட்டு அதிகமாகும். ஸோ நைட்டில் யாருமே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்குங்க. நான் எனக்கே கூட அதான் நான் சொல்லிக்கிறேன். இந்த டார்க் சர்க்கிள் பார்த்திங்கன்னா என்னோடய ஐஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிளாக்காக இருக்க சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ ஈவன் நான் இந்த டார்க் சர்க்கிளுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட உங்களுக்கு சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் கூட ஃபேஸ்க்கும் நான் ஓவராலாக யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த டார்க் சர்க்கிள் ப்ளஸ் நம்ம ஓவரால் நம்ம ஃபேஸ் ஸ்கின் இது எல்லாமே இந்த 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஆஃப்டர் 1 வீக்கில் உங்களுக்கு ஷுவராக நான் வீடியோ எடுத்து போடுவேன். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் 1 வீக் ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் எப்படி இருக்குன்னு அப்பயும் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் என்ன பொருள் எடுத்துருக்கேன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் தான் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு எலுமிச்சை பழம் இதுலேயும் வந்து நம்ம ½ லெமன் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம இதில் துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இதை பிழிஞ்சி சாறு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்து என்ன சேர்க்கலான்னு இப்போ பார்க்கலாம். இதில் தண்ணி எதுவுமே விடாதீங்க. ஏன்னா இதிலே தண்ணி நமக்கு கிடைக்கும். பாருங்க அப்படி எடுக்கும் போதே பார்த்தீங்களா தண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட இது போட்டு நீங்கள் பிடிச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் சாறு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ½ ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் சேர்க்குறேன். அப்புறம் ½ ஸ்பூன் வந்து கோதுமை மாவு. 3 இதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து எலுமிச்சை பழம் எடுக்கலாம். இது நல்ல எஃபெக்டே எலுமிச்சை பழம் விட்டால். சொல்கிற எந்த ஒரு இதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும். அதில் எல்லாத்துலேயுமே நான் சேர்க்குற ஒன்று என்னோடய ஃபேஸ் பேக் நான் போட்டேன்னா அது இன்னுமே உங்களுக்கு இன்னும் ஸ்கின்னை வந்து இன்னும் க்ளோவிங்காக காட்டும். நான் இப்போ அதுவும் ஆட் பண்ணி உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின் அவ்வளோ க்ளோவிங்காக இன்னுமே நமக்கு எஃபெக்டிவாக காட்டும். சரி இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள் நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கூலிங்காக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்குமே இன்னும் ஒரு க்ளோவிங்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைட்டனாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்படி நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது முன்னாடி உள்ளது இதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கூலிங்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக ஐஸ் க்யூப் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஐஸ் க்யூப் வச்சு லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சில்லுன்னு இருக்கும்போது இந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேட் செம்மையாகும். ஸோ நம்ம அந்த கண்ணுக்கு மேலே பண்ணிக்கலாம். கண்ணை சத்தியம் டெய்லியுமே கூட ஐஸ் க்யூப் இந்த மாதிரி ஸ்கின்னில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அது கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் போடலை அப்படின்னா கூட நீங்கள் ஐஸ் க்யூப் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஸ்கின்னை வந்து ஐஸ் க்யூப் வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் அது ஒரு க்ளோவாக இருக்கும். லைட்டாக ரொம்ப போட்டு ஸ்கின்னை தேய்க்க வேண்டாம். ரொம்ப ஸ்கின்னை தேய்க்காமல் லைட்டாக அப்படி டிப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இருக்க டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கூலிங்காக இருக்க இந்த பேக்கை போட்டுக்கலாம். இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போகணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த லிப்ஸை சுற்றி ஒரு டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நல்லா நம்ம கொஞ்சம் திக்காக கோட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்குமே இருக்குது. ஸோ சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பொட்டேட்டோ வந்து ஸ்கின்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் அரிசி மாவு, கோதுமை மாவு ப்ளஸ் சர்க்கரை
ஸோ இதெல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போட்டு இது நீங்கள் 1 வீக் கம்பல்சரி டெய்லியுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் மேக்கப் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நான் எந்த ஒரு மேக்கப்புமே போடுறதில்லை, எனக்கு மேக்கப் போட தெரியாது. முக்கியமாக கண்ணுக்கிட்டே நமக்கு ரொம்பவே டார்க்காக இருக்குது, நல்லா அந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாமே பிளட் சர்க்குலேட் ஆகி நமக்கு அந்த ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கண்ணுக்குமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கண்ணுக்கு மேலேயும் போட்டாச்சு, கண்ணுக்கு கீழேயும் போட்டாச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ஒரு 1/2 hour, இது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஃபீலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வாஷ் பண்ணுறப்போ ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போகணுன்னா மினரல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கின் வந்து க்ளோவிங்காக ப்ரைட்டானா உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் நான் ஒரு 1/2 hour உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன், நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ 15 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு எனக்கு போட்ட பேக்கு. நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வாஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துன்னு பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் பேக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஃபேஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் இன்னொன்று என்னென்னா, இதை நம்ம 1 வீக்காக வந்து ரெகுலராக டார்க் சர்க்கிள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் நமக்கு. ஸோ இது 1 வீக் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஈவன் நீங்கள் ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது மினரல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஐஸ் க்யூப் வந்துட்டு யூஸ் பண்ணேன், அதையும் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஸ்கின் வந்து இந்த 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறது இது எல்லாமே க்ளோஸ் ஆகி ஈவனாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னே. ஸோ இதை நீங்கள் 1 வீக் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இது 1 வீக் மட்டும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இதை நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இதெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே க்ளோவாக ப்ரைட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.